வணக்கம். இன்றைக்கு மறுபடியும் சானாசினி எபிசோடில் வந்து நம்ம சந்திக்கிறோம். எபிசோட் 15 15 எபிசோட் நம்ம வந்து கடந்து வந்துட்டோம். நிறையா விஷயங்களை பேசியிருக்கோம். நிறையா சமுதாய சம்மந்தப்பட்டது, அரசியல் மட்டும் இல்லாமல் சமுதாய நன்மைக்கு வந்து என்ன நடக்க வேணும்னு தேவையோ அதெல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வந்து ஒரு ஸ்பீக்கராக பேசணும். நான் சிவராஜ். வணக்கம். நான் சிவமுருகன் பாண்டியன். கோச் நான் Karathu, former national player and professional coach இருந்தவன். அவர் வந்து அறிமுகப்படுத்த தேவையில்லை, ஏன்னா டத்தோ கரத்துனா நாட்டில் இருக்கிற எல்லா இந்தியர்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் ரொம்ப பெருமையாக இருக்குது. கோச் அவர் கோச் தான் கொண்டு நான் என்னையும் ஃபுட்பாலில் நானும் பேரால் இருக்கும்போது என்னையும் கோச் பண்ணியிருக்கார். அவர் 4:30 மணிக்கெலாம் அவர் வந்து ட்ரெயின் பண்ணும்போது 4:30 மணிக்கெலாம் திடலில் இருப்போம். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான அண்ட் ப்ரூவன் நிறையா இந்தியர் டேலண்ட்டை வந்து ஃபுட்பாலில் வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கு முந்தி எப்போதும் கேட்டுக்கிற மாதிரி சானாசினி பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம் ப்ராஃப். கோச் என்னன்னு இந்தியர்கள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மலேசியா டீமில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் விளையாடுவாங்க, ஒரு ஸ்டேட் டீமில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் விளையாடுவாங்க. இன்றைக்கி தமிழ்னே பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அது கேட்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களோட அனுபவம் 1964 நோ மிஸ்டேக்கன் எஸ் அ பிளேயர் 1970 வரைக்கும் விளாண்டிங்க. அதுக்கு பிறகு கோச்சிங், இன்ஸ்ட்ரக்டர், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிருங்க. நீங்கள் தான் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் Malaysian coach who went for to other country to train their team. ஸோ அந்த மாதிரி பேர் வாழ்ந்த இந்தியர்கள் மத்தியில் வந்து நம்ம பிளேயர் இன்றைக்கி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேடுறதுக்கு. என்னத்தினால நினைக்கிறீங்க கோச்? வாய்ப்பு கிடைக்கலையா, இல்லை அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்களா? வாட் யூ திங்க், வாட் இஸ் த ரீசன்? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிளப் லெவல் ஃபுட்பால் வந்து வெரி ஹை ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. லோக்கல் ஒரு டவுனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லீக் ஒரு 20 டீம் டேக் பார்ட் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் கிளப் வந்து நிறையா இருக்கும். ஒரு இப்போ ஈப்போலேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஈப்போவில் விளையாண்டுருக்கேன், லீக்கில் விளையாண்டுருக்கேன்லாம். ஈப்போலன்னு பார்த்தீங்கன்னா கேஐ டீம் இருந்துச்சு. அந்த ஈப்போ யங்ஸ்டர்ஸ்னு ஒரு டீமு, எல்லாம் இந்தியன்ஸ் தான் விளையாடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெமலியன் ஃபிசிக்கல் கல்ச்சரல் அசோசியேஷன் டீம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கச்சாம்புத்தே டீம் கூட, ஐஆர்சி இந்தியன் ரெக்ரேஷன் கிளப்னு புந்தவங்கள டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இந்தியன் டீம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒன் ஆஃப் த 11 பேர் 12 பேர் ஸ்டேட்டுக்கு விளையாடுற ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்லாங்கூரில் பார்த்தீங்கன்னா நிறையா எஸ்ஐஏ, டிபிசிஏ, பல டீம்கள் நம்ம இந்தியர்கள் பல கலந்த டீமில் கூட விளையாண்டுருக்காங்க. ரொம்ப பேர் நல்ல பிளேயருங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து வெரி கமிட்டட் டிசிப்ளின் கிளப் லெவல். சொந்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பவர்ட்டி ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த பவர்ட்டி த பிளேயர்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு லீவ் ஆஃப்ரிக்கா டு கோ டு யூரோப் வெரி டெடிக்கேட்டட். எப்படா சான்ஸ் கிடைக்கும் யூரோப்புக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ட்டி மேக் அவர் கம்யூனிட்டி டு பி டாப் இன் ஸ்போர்ட்ஸ். நாட் ஓன்லி இன் ஃபுட்பால், இட் இஸ் ஆல்சோ இன் அத்லெட்டிக் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ். அந்த அளவில் வந்து நிறைய ஆர்வக்கட்ட கிளப் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா போன த லாஸ்ட் ஃபேஸ்புக் ஐசன் கேஐஏ வந்து அந்த காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் பேராக் ஸ்டேட் 1949 they brought Aryan Gymkhana team to play with Perak in Yukchoi school ground. இது அங்கே தான் மலையா கப்லர் ஸ்டேடியம் அந்த ஸ்கூலில். சரி, அந்த அளவில் வந்து நம்ம கம்யூனிட்டி வந்து விளையாட்டுத்துறையில் ரொம்ப மும்முரமாக இருந்தோம். வெரி வெல் ஆர்கனைஸ். இப்போ பார்க்க போனால் அந்த மாதிரி இது ஒரு கிளப்பே இல்லையாமல் போயிடுச்சு. பை ரைட் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கணும் நம்ம. ஆனால் இப்போ ரிக்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருந்த பிளேயரும் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிளாப் போடல ப்ராஃப். ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, டிசப்பாயின்மெண்ட்ல ஏன்னா நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பெரிய அதான் இந்த நம்ம இந்த மாதிரி கிளப்புங்கெல்லாம் வந்து இதோட மெயின்டைன் த ஸ்பாட்ஸ் ஃபெசிலிட்டி, கெட் த ரைட் பீப்புள் டு ஹேண்டில் ஈஸி. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கிளப்பில் வந்து ஒருத்தர் 20 வருஷம் 30 வருஷம் பிரசிடென்டாகவே ஒன்றும் செய்யாமல் வச்சுருக்காங்க. அப்படியே போச்சு. கம்யூனிட்டி வந்து இப்படியே போனதுக்கு காரணமே இவங்க தான். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்க, இப்போ 64 இன்வால்வ் பண்ணீங்க.
இப்போ வந்து 2024 60 இயர்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா யூ வுட் நோ த ஹிஸ்ட்ரி அண்ட் யூ கோன் பி 81 நெக்ஸ்ட் வீக். அவரை பார்க்க 81 மாதிரி தெரியல. ஸோ ஸ்டெடியாக இருக்காங்க. அந்த ஸ்பாட்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா as though within அந்த 60 இயர்ஸில் eroding and also we don't have அந்த spirit அந்த involvement. Is it because only lacking of clubs or இது சில பேர் சொன்னாங்க இந்த எஸ்டேட்டில் இருந்தாங்க தடல் இருந்துச்சு, இப்போ வந்து தடலே இல்லையே, இங்கே போய் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த தடல் வந்து இப்போ வந்து பில்டிங் ஆயிடுச்சு எல்லாம். மோஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் இன் மை பிளேஸ் தஞ்சுமலையும் பார்த்தீங்கன்னா த ஃபீல்ட் தட் வி யூஸ் டு ப்ளே ஹஸ் பின் யூஸ்ட் டு டெவலப் பில்டிங்ஸ் as though feel and no longer important. அது ஒரு ரீசனாக இருக்கலாமா? ஆக்சுவலி பார்க்க போனால் அப்படின்னு நம்ம ரீசனாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்திய சங்கங்கள் வந்து விளையாட்டு சங்கங்கள் வந்து ஒஃபிஷியலாக உள்ளவங்க இந்த ஃப்யூச்சரை நினைக்கல. என்னென்ன ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணி நம்ம எவ்வளோ டாப்பாக போகிறோம், காலத்துக்கு ஏற்ற ஏற்பாடுகளை அவங்க பண்ணாமல் போயிட்டாங்க. ரொம்ப இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டில் கீப் இன் டச் வித் EPL, ஹவ் த ஃபுட்பால் இஸ் டெவலப் இன் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். தட் அந்த ஆர்வத்தில் நம்ம தினந்தோறும் பலவரும் அப்டேட் பண்ணிக்கிறோம் அங்கே எங்கே படித்து ஈஸி. ஆனால் இந்தியர் கிளப் நடத்தினவங்க வந்து அங்கே பதவி போதும் அப்படின்னு இருந்துட்டு அதே மாதிரி குரூப் வந்து ரொம்ப குறவாக போயிடுச்சு. ஆமாம், பிளேயர்ஸ் எல்லாம் போச்சு, ஃபீடர் எல்லாம் போச்சு. அது என்னென்ன ப்ரோக்ராம் இல்லாமல் போச்சு. ஈஸி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேராக்கில் வந்து துன்பீட்டி சம்பந்தம் கப்னு இருக்கும். ஆமாம், அது ஒரு 20-25 கிளப் டேக் பார்ட் பண்ணுவோம் த்ரூ அவுட் பேராக். எல்லாம் இந்தியர்கள் தான், எஸ்டேட்டுங்க எல்லாம். எனக்கு தெரிஞ்சு குணசேகரன் 1958 வந்து ஃப்ரம் எஸ்டேட் தெலுங்குத்தான்லேருந்து ஏகாம்பரம்னு ஜென்ரட்டாஸ்லேருந்து 1967 வந்து ஃபர்ஸ்ட் மலேசியா கப். அப்போ பேராக் சிங்கப்பூர் ஈஸி பேராக் பிகம் த சாம்பியன். நான் தான் அந்த முதல் கோல் அடித்தேன். ரெண்டாவது வின்னிங் கோலை வந்து ஏகாம்பரம் ஃப்ரம் ஜென்ரட்டா ஸ்டேட் இறந்துட்டார் அவர். அப்போ பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் நேஷ்னல் பிளேயர்ஸ் மெட்டீரியல் கேம் ஃப்ரம் த எஸ்டேட். எஸ்டேட் எனக்கு தெரிஞ்சு வந்து எஸ்டேட்டில் வந்து பிகாஸ் த மேனேஜர்ஸ் ஆர் ஒயிட் மேன், இங்கிலீஷ் மேன்ஸ், அவங்களுக்கு வந்து கிரேசி இங்கிலாந்து இன் கிரேசி ஆஃப் ஃபுட்பால் அண்ட் ரக்பி அண்ட் ஆல் திஸ் டைப் திங் ஈஸி. ஸோ த ஃபெசிலிட்டிஸ் ஈவினிங் பார்த்தா அவரும் மேனேஜரும் வந்து விளையாடுவார். ஆமாம் இது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தப்போ we have home work and then play அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இல்லையே கோச். பார்த்தீங்கன்னா as though அந்த 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 காலத்திலோட மோட்டிவேஷன் ஸ்பிரிட் போக பார்த்தீங்கன்னா வர வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மெண்ட்னே இருக்காது போல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஒரு 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஜென்ரலி பார்த்தா நாட் ஒன்லி இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் ஈவன் இன் ஹாக்கி. Indians were very what they call participative. Football and hockey நம்ம ஆளுங்க கூட இருப்பாங்க. ஹாக்கி உங்களுக்கு சொல்கிறேன் நான் 1966 ஏஷியன் கேம், 5th ஏஷியன் கேம், I was playing football and I went to support Malaysian team hockey final பேங்காக்ல 66ல் 10 இந்தியர்கள் ஒரு சீனர் விளையாண்டு மலேசியா டீம் ஹாக்கி ஃபைனலில். இப்போ பார்த்தா ஒருத்தருமே ஹாக்கி பார்க்க முடியல, இல்லையே. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மேபி நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அசோசியேஷன்ஸ் இது ஒரு ஏஜெண்டாவா இல்லை, ஒரு ஸ்டடி வாய் இப்படின்னு ப்ரொஃபஷனல் பீப்புளாக இல்லாமல் போயிட்டாங்க இது அந்த காலத்தில். ஆனால் ஓகே ஜென்ரலி பார்த்தீங்கன்னா there are also some politicians saying that Indian are not nationalistic as others. அவர் துன் மாதிரி சொல்கிறேன் எப்போது அவர் சொல்கிறது நான் எக்ரி பண்ண முடியாது. இப்போ நான் யாருமே எதுக்கு எக்ரி பண்ணிக்க மாட்டோம். நாங்கள்லாம் வந்து I won the first Malaysia Cup. I was captain of the Perak team, the 4th Malaysia Cup 1970. நாங்கள்லாம் காசுக்கு விளையாடல.
He played for the nation. Play for the Nation, country, state, play for the state, loyal, patriotism. Yeah. patriotism, right? patriotism. அந்த அளவில் தான் போகும். அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு போகிறது தான். ஒரு $10 போனஸ் கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். நான் மலேசியா கப்பு நான் விளையாண்டு ஜெயிச்சப்போ ஒரு 50 வெள்ளி போனஸ் கொடுப்பாங்க. 50 வெள்ளி போனஸ் என்ன கப்பு தூக்குறவங்க அதை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு 100,000 கொடுக்குறான் கப்பு ஜெயிச்சதுக்கு, மலேசியா கப் ஜெயிச்சதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் கொடுக்குறானுங்க, காடி கொடுக்குறானுங்க. Because உங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா you were passionate about the sports. So when you're passionate, that itself motivate to go to training, develop skills and also bring changes. அது அந்த மென்டாலிட்டி இருந்துச்சு பாருங்க. அந்த psychic within the Indian players were there. இப்போ வந்து when narrow towards mind, நீங்கள் சொன்னீங்க மாதிரி money as though comes first rather than other thing. But you see, இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மெனி ஸ்போர்ட்ஸ், ஆல் த ஸ்போர்ட்ஸ் மோஸ்ட்லி என்னென்னா ப்ரொஃபஷனலாக வந்துருச்சுங்க. சரி, ப்ரொஃபஷனல் ஏராக போயிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்ம இனத்து பிளேயருங்க ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து எஜுகேஷன் லெவல் பத்தல. ஹவு டு பிகம் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம், ஹவு டு டெவலப் யூர் செல்ஃப். ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் டேவிட் பெக்கம் வந்து ஒரு ட்ரைனிங் மிஸ் பண்ணதால் எவ்வளோ ஃபைன் பண்ணுறாங்க. இஸ் a world class player. That is most important in time. You must be there, you must come for the training. Discipline now. The discipline வந்து நான் சொல்கிறேன்னா இளம் வயதிலேயே இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்டாண்டர்ட் 1க்கு அனுப்புகிறோம், 6 வயசில் அனுப்புகிறோம். ஈஸி. இந்த 6 வயசுலேருந்து 12 வயசும் 6 வயசும் என்னென்ன டைம் படிக்கணும், என்னென்ன டைம் விளையாடணும், சாப்பிட்ற டைம் என்ன, டிவி பார்க்குற டைம் என்ன ப்ரோக்ராம்னு நம்மளே பேரண்ட்ஸுங்க வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸ் மஸ்ட் ப்ளே கிரேட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா இளம் வயதுங்க, அவங்களுக்கு தெரியாது. அந்த டிசிப்ளினை டெவலப் பண்ணணும். அந்த டிசிப்ளினை டெவலப் பண்ணால் அவன் 15 வயசில் வந்த பையன் 15 வயசுக்கு வந்தானா நீங்கள் சொல்ல தேவையில்ல, அவனே தெரிஞ்சிடும். இந்த ப்ரோக்ராமிங் இப்போ இந்த ஃபுட்பாலுக்கு வரவனெல்லாம் நம்ம 5 மணிக்கு ட்ரைனிங்னா 6 மணிக்கு வரான். இப்போ அவனுக்கு வந்து இந்த டிசிப்ளினே இல்லை அவங்க வீட்டில். இன்னும் எனக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸி. இந்த மாதிரி நம்ம உருவாக்கினா தான் ஒரு 10-15 வருஷம் கஷ்டப்பட்டோம்னா அந்த ஸ்டார்டிங்கில் training in football or in any athlete, the 16th year, 17th year, you're going to be somebody. Professional, வந்துடலாம். Easy. So that is where lacking in education to our own children. ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்மளோட இன்றைக்கி இந்த குவாலிட்டி ஃபுட்பால் இன்வால்வ்மெண்ட் குறைஞ்சது வந்து இந்தியன்ஸில் வந்து ஒன்று அஃப்கோர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்குது, கிளப்ஸ் குறைவாக இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அதுக்கு நம்ம செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதனால அது ஒன்று. இன்னொன்று வந்து நல்ல பயிற்சியாளருக்கு வேணும், பயிற்சியாளருக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து நம்ம சில்ட்ரன் வந்து டியூஷனுக்கு அனுப்புகிறோம். இது இப்போ நான் பார்த்தா ஓகே, அந்த டியூஷனை பல பேர் சில்ட்ரங்களை போய் எந்த டியூஷனுக்கிட்ட போனால் 8A கிடைக்கும், 9A கிடைக்கும் அப்படி தான் பார்க்குறோம். இது அதே மாதிரி தான் பயிற்சியாளர், நல்ல பயிற்சியாளர் இருந்தால் ஷூர் அவர் சைல்ட் வில் பிகம் பெட்டர் வெரி ஃபாஸ்ட். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் நாட் தட் எவ்ரிபடி காட் அ சர்டிஃபிகேட் பிகம் அ கோச். இது இப்போ ஃபீஃபாவில் பார்த்தீங்கன்னா they introduce grassroots development. Is it grassroots development? You attend a 4 days or 1 week course. You pay for the 400 or 500 ringgit. You get a certificate. So you can go and coach grassroots. Is it? And the coachக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸான கோச்சுக்கும் ஸோ மச் டிஃப்ரெண்ட். ஆமாம். இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ். அப்போ இப்போ நான் கண்ணால் நானே பார்த்துருக்கேன், ஒரு 10 பேர் அந்த 5 பேர் இந்த 5 பேர் ஓடிக்கிட்டு அப்படியே பந்து தட்டிட்டு அப்படின்ட்டு. எப்படி பந்தை தட்டணும், ஒரு 3 பேர் வச்சா என்ன 10 பேருக்கு 10 பந்தயம் பாவி. அப்போ ரொம்ப ஒர்க் பண்ணுவோம் பாருங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச் தான் தேவை. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது அது எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னால் நாங்கள் வந்து சம்டைம் ஐ வாஸ் இன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஏஷியன் கப். அது
இந்த பிளேயர் எங்கே ஓடுறான், இங்கே எப்படி போகிறான், இங்கே ஓடுறான். ஸோ நம்ம ஹார்ட் பீட், இப்போ மெனி ஆஃப் த கோச்சஸ் இந்த ஹார்ட் பீட் எடுக்க தெரியாது. இப்படி நம்ம இப்படி வச்சுட்டு ஒரு 10 செகண்டுக்கு எத்தனை பேர் பீட் பண்ணி கணக்கு பார்க்கணும். ஆமாம், இது இப்போ ஹார்ட் பீட் எவ்வளோ வரைக்கும் ஒரு பிளேயரை புஷ் பண்ண முடியும். ரொம்ப பேர் இந்த இளைஞர்கள் இந்த டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க கேட்டிங்கன்னா தெரியாது. ஓகே, அது ஆக்சுவல் ஸ்பீக்கிங் வந்து 220 minus your age. இப்போ நான் 200 வரைக்கும் மை ஹார்ட் பீட் போகலாம் per minute. இது 200 கூட ரொம்ப ஸ்டார்டிங்கில் உடனே புஷ் பண்ண முடியாது. ஸ்லோலி வி மஸ்ட் டெவலப். இது அப்புறம் கொஞ்சம் எதுனா கொஞ்சம் ரெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இபிஎல் பிளேயர்ஸ், வேர்ல்ட் கப் பிளேயர்ஸ் எல்லாம் 160 to 180 வரைக்கும் இந்த 1.5 hours ஹார்ட் பீட் லெவல் கன்சிஸ்டண்டாக இருப்பாங்க. அப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்டெமினா பில்ட் பண்ணோம் ஆக்சுவலி. இது இப்போ நம்ம சம்டைம் கேல்குலேட் ஒரு பிளேயர் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடியிருக்காங்க. ஆமாம், இது அப்போ ஒரு 10 to 13 கிலோமீட்டர்ஸ் ஓடிருப்பாங்க. பந்து டச் பண்ணுறது எவ்வளவு கேட்டிங்கன்னா, பந்தை வந்து டச் பண்ணது ஒரு 3 மினிட் அல்லது 4 நிமிஷம் கேம் டச் பண்ணுறது. இது அப்போ ஒரு பிளேயர் 4 மினிட்னாலும் 20 பிளேயர், கோல் கீப்பரை விட்டுருங்க, 20 பிளேயர்னால் 80 நிமிஷம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா டைம் பந்து நிப்பாட்டுது அதெல்லாம் கணக்கு இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு பிளேயர் ஹூ டச் த பால் இஸ் அபவுட் 3.5 to 4.5 minutes தான். ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அது வந்து இஸ் ரன்னிங் at the time mostly. easy when to run with the ball, when to pass. easy அவன் கொஞ்சம் டிலே பண்ணால் அவன் ஆஃப்சைட் ஆயிடுவான். ஆமாம், இது ஸோ த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஹூ ட்ரெயின் த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நாலேஜபிள் இன்னும் பத்தாது. ஸோ அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஓகே இந்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க. ஐ மீன் ஃபார் ஃபுட்பால் இஸ் FAM. டு யூ திங்க் அவங்க வந்து FAM வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறாங்களா இந்த கேமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு? FAM வந்து நேஷ்னல் பாடி. they cannot go and tell every state to organize these and that. அவங்க state வந்து they are affiliates, the clubs are affiliated. You do your own, you buy your players own, you develop your own. அந்த மாதிரி பாலிசி. இது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா டேலண்ட் இருக்கும். அவன் அந்த பந்தை வச்சுக்கிட்டேன்னா டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை எப்படி ஒரு ஸ்டாராக உருவாக்கணும், அதுக்கு வந்து யூ மஸ்ட் ஹேவ் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ், கோச்சஸ் மாதிரி. இது அந்த மாதிரி அவனை ஐடென்டிஃபை பண்ணி அவன் 12 வயசில் ஹீ இஸ் ஹேவிங் த அவன் எப்போதும் அந்த 10 வயசு பையங்க 12 வயசு பையன் கூடயே விளாண்டுருந்தானா அவன் தான் ஸ்டார். ஹீ இப்போ நானாக இருந்தேன்னா என்ன தெரியுமா, அவனை எடுத்து இந்தாண்ட ஒரு 13 years 14 years பாய்ஸ் கூட விளாட. You dribble them, the better boys. You play with the better boys and you become better. Faster. So the developing area. இப்போ ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜொஹோ டு கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் their football development is totally different. The facilities, the way, the approach taken by the management. Management also plays a role. நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் இல்லை. பார்த்தீங்கன்னா யூரோப்பில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்கவுட்ஸுங்க இருப்பாங்க. they call themselves scoutsலாம். they go and see youth under 14 players, under 13 players. என் பிள்ளைங்க நல்லா போகலாம் அவங்ககிட்ட பேசிட்டு இந்த கிளப் கிட்ட பிகாஸ் திஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் amateur players. ஓகே, அவங்ககிட்ட பேசிட்டு ஒரு கிளப்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. ஓகே, இந்த கிளப்பில் அந்த கிளப்பில் கோச்சஸுங்க வந்து ஒரு 2 வாரம் அவனை ட்ரெயின் பண்ணுவானுங்க. இது 2 வாரம் ட்ரெயின் பண்ணிட்டு இவனுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிடுவானுங்க. அப்படி டேலண்ட் இருக்குன்னு வச்சுக்கிட்டா the scout will get some benefit, some payment. ஒரு சிஸ்டம் இருக்குது. இங்கே வந்து அந்த மாதிரி சிஸ்டமே இல்லை பாருங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்கவுட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்றீங்க. முந்தி இருந்தது தானே கோச்? முந்தி நீங்கள் உங்கள் பர்சனல் கெப்பாசிட்டியில் செய்வீங்க, அந்த லீக்கை பார்ப்பீங்க, 7 சைடு பார்ப்பீங்க, யாரெல்லாம் அது மாதிரி எடுப்பீங்க. அதெல்லாம் வந்து நம்ம போய் பார்க்குறோம். amateur you want to, if you like come and play with my team அப்படின்னு நம்ம கூப்பிட்டா வந்துடுவானுங்க. ஏன்னா நம்ம பெரிய கிளப்னு. ஆமாம், இது ஸோ ஒரு சிஸ்டம் வந்து யூரோப்பில் ப்ரொஃபஷனல் சிஸ்டம். பட் அதான் ஒன்று வந்து இப்போ வந்து ஐ சி லாட் ஆஃப் கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட். யூ ஜஸ்ட் நாமினேட் அ கிளப், யூ ஹேவ் அ சர்டிஃபிகேட் கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட். அதில் வந்து இப்போ டிப்ளமா,
லாஸ்ட் டைம் வி கால் இட் அவாலான்ல அவ்வளோ. அவாலான் இது அதை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டேலனை வந்து உருவாக்குறதுக்கு உள்ள திறமை அந்த பயிற்சியாளர்கள். ஆமாம், அவருக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எப்படி டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவார்? People are not அவர் வந்து அது ஒரு வேலையாக பார்ப்பார். people are not bothered about development. They want immediate result at top level. No, but could that be the solution from your suggestion and the scouts? For my suggestion, it's like Europe lah. The talent எடுத்து we train. இப்போ ஒரு கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் போனீங்கன்னா ஒரு 50 பேருங்க இருந்தால் அட்லீஸ்ட் 2 players got talent. ஆமாம், ஒரு 2 players செலக்ட் பண்ணாலும் நாட்டில் ஒரு நிறைய பேர் தெரியலாமே. ஒரு 200 players ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ நான்லாம் எடுத்து ட்ரெயின் பண்ணால் என் பிளேயர் என்கிட்ட வாங்குவானுங்களா? வாங்க மாட்டாங்க. ஆமாம், இது வி ஆர் ஸ்டில் இந்த amateur process மாதிரி. ஆனால் இந்த அகாடமியில் இருந்தீங்களா நீங்கள், அந்த கம்பாங் அகாடமியில்? No, I was not there. You see, I was in the first academy where we started in 91-92 in Pahang. Okay. You see, Gambangla. That time we don't take players to go to school. Those who finish Form 5, the best players come for trial. And the very time. So they will play for under 19, 20 for national team. How effective was? I just got about 12 to 15 players first. I don't get 20, 30 Nationwide. Nationwide. Oh. I go and select. I went to Kedah, I went to Penang. You see, that's a good, really talent. அவனுக்கு முடிஞ்சு போனால் ஸ்டேட்டுக்குள்ளே நேஷனல் டீமுக்கு அந்த இப்போ மாதிரி. என்ன ஆச்சு அது? வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் தட் அகாடமி? After the 2 years, then the education department, they always have a problem with the education department, say they want to have a control. Then they started the sports school in Bukit Jalil. Jalil. அதுலேருந்து வந்தது தான் அதா? ஓகே. Bukit Jalil. ஸோ அங்கே போய் படிக்கிறது. அங்கே போய் படிக்கும்போது when you become a sports school, the teachers all, generally speaking, I know my students from Ipoh change school go there because Bukit Jalil sports school. But then the coaches don't have quality. அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்கெல்லாம் போட்டுக்கிறது. Bukit Jalil school failed. Yeah. Later. So should we have this academy in every state? Would you suggest that? I would say that is the most important thing. You see, you get an experienced coach who have. For most of these clubs, they have technical directors who never handle a team. Got license to coach. Right. Got a license, but never handle a professional team. அவங்க ஒரு பிளேயராக இருந்து வந்து அந்த அடிப்படையாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். Would you want to go back to coaching, coach? No, you see, at my age, you see, I can be an advisor. I cannot demonstrate, you see, but I can say this is wrong. Get somebody to work on it. This is the way it's right. ஏன் கோச் நீங்கள் ஒரு இந்தியன் ஒரு ஃபுட்பால் டீம் ஆரம்பிக்கூடாது? You see, a lot of investment கூடயா? It's not that investment. You see, like, no, we saw MIFA team also fail in professional. When we develop players, nobody going to buy from you. Yeah. You see, no club's going to buy from you. You are an amateur thing. If we say an Indian club there, we were feeding them, that also failed. MIFA withdrew from league, professional league. You see, why MIFA வந்து progress பண்ண முடியல? But that's what I say. You would have said, okay, you don't have a friend, you need a budget to pay the player. You see, I would say, we expose you. You see, keep exposing you. If some of the very talented players want to move out to a different club with better salary offer, you go. You start producing because you don't expect result. You expect talent playing in top teams. And the very general people now want club result. Results இருக்கணும். There are a lot of things are effects. General these things. But you're willing to be appointed as advisor if any of the clubs or I can be an advisor to a club that and is how to develop him, easy, how to change this thing, how to change the attitude and character. Easy, you're only playing football is about 90 minutes. The playing time is about 60 to 70 minutes. You see how many of you
you watch a football match, பார்க்குறோம் ஃபுட்பால் ஒரு விளையாட அவன் பாஸ் பண்ணிட்டு நடக்கிறான். இப்போ நான் இபிஎஃப்லாம் பார்த்தா பாஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரிண்ட் பண்ணுவான், அவனுக்கு திருப்பி வேணும் வந்து. வெதர் இட் இஸ் யுவர் டியூட்டி, whether is in good position to give or not to give. ஆமாம், ஆனால் அவன் ஸ்டில் அப்சர்வ் பண்ணுவான் அதுக்கு. ஸோ ஒரு ஆட்டிடியூட்லாம் எப்படி இவனுங்களை சைக்காலஜிக்கலியாக மாற்றணும் ஐடியா. ரைட். அது வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலி டெக்டிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. பட் டூரிங் யோர் பீரியட் ஆல்சோ யூ அப்சர்வ்ட் ஹவ் கரப்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் or intervene our sports. Do you think that also would have affected our Indian parents who feel that, hey, why should I send my kids to play football or any sports when corruption is also intense in any sports? I think when we were in amateur sports, there were a lot of amateur officials. You see, when the football was at top level, but it's amateur, no money. You see, so officials, politically officials that are appointed, associations, they want to have a control because the government is spending some money in everything. You see, but they haven't learned, okay, your job is manage the team. You see, in England, a football manager is different from a football in Malaysian manager. You see, the football manager in England, he is responsible to answer whatever decision he makes. You see, that is most important thing, because he trains a team, he picks up the team, he plays. You see, but in Malaysia there are a lot of people want to interfere. As far as I know, I just want to go back to where Perak, when the semi-pro started in 89. You know, Perak 88. 88 was the last first division. Perak was in there, and then they dropped to second division. 89. You see, and then Perak FA asked me to coach the team. You see? I told them, you want me to coach, I must have a full control of the team. If you agree, leave it to me. I make the decision. You only look at my result. Right. If I don't do well, you can sack me. That's the most important thing. You see? So they agreed to bring me, okay, not to interfere. So I make the decision. Immediately, the team becomes second in the second division league, got promoted. Right. You see? The players know I'm an ex-player, a qualified professional coach. You see, with FIFA license, is handling the team. You see? The manager doesn't have the power. Right. You see? So they know they play. You play to my tune, my style, what I want. You see? You need to implement. You see, these are things. But when managers interfere, say for example, second year I stayed back there, we won the FA Cup, first FA Cup champion. அப்புறம் நாங்கள் வந்து என்னென்னா லீக்ல நம்பர் 2. Number 2, Sangha 1, number 1, number 2, just by 1 point. Just by 1 point. You see, we brought the team. Then manager start interfering. You see? அப்போ வந்து ராஜாமாட். Yeah. He used to interfere, say, he comes to the team meeting and say, play the player, play this player and all. Then I have no voice. If the team lose, the coach is to be blamed. You see? If select money, if the team lose, you blame me, I accept. Exactly. That is the முக்கியமான இது. You see, these are things when managers apply, because they are politically appointed. They're going to stay there for long, not me. Not me. So you believe that the coach should be given autonomy, full autonomy, to decide. Actually, you appoint a coach for two seasons. If I as a professional coach, you give me 5 years, I don't want. Right. I want 2 years. And the reason is 2 years. 2 years. 2 years contract. 5 years. Not 5 years. Why I say 2 years? You see? Because I have the ability to bring the team top in the second year. Because first year I'm coming, I don't know the players. I look at the team where weakness, I can change the second year, get the players to perform and for success work. You see? Once I do that, then if the management going to renew your contract,
they want you to stay. Yeah. If they ask me to stay, okay, I will stay another 2 years. You raise my salary to 30%. I can demand. Right. Coaches must have that type of character. Right. No club will give you 5 years. If you fail 3 years, they're also going to sack you. Yeah. Exactly. You see? But when they sack you, they don't know how you sign the contract. How your contract is going to be. Easy to pay. So nobody will give you 5 years. You see? Coach. But EPL is different from local. EPL, they know Klopp is a talented coach. You know, that coach is a great talent. Pep Guardiola, you know, they all have result. They know. So they want them as 5 years, 6 years, and they pay very high. If you win the league championship, so much bonus. Yeah. You see? So when I coach a lot of teams, I always agree. Okay. Number one, number two, you have to pay me so much bonus. So you can demand as a professional coach. You see, a lot of these coaches, you know, as long as they get the job good enough. No, but now, do you think the coach are well paid in Malaysian they all football? well paid. They are well paid. Well paid. See, now the coaches are well paid. You know, maybe you say our time, the most we get 20,000, 30,000 like that. You see, now they're all 50,000, 60,000. You see, big salary. Big salary. You know, if you win the title, you get 100,000 bonus. And the very structure. You see, Prof. Yeah. கோச் வந்து லிவர்பூல்ஸ் பரவாயில்ல, இன்னைக்கு அர்ஜென்டினா போட்டிருக்காரு, நான் வந்து மான்செஸ்டர் யுனைடெட். இல்லை அவர்கிட்ட லிவர்பூல் தான் போகிறதுக்கு வந்தாங்க, நீங்கள் தான் மாற்றி சொல்லிட்டீங்க. கோச், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பிளேயர் வந்து பார்ன் டேலண்டடாக இருக்கணுமா, இல்லை அவனை வந்து க்ரூம் பண்ணலாமா? ஒரு பிளேயராக ஒன்றுமே தெரியாதவனை க்ரூம் பண்ணலாமா? Everything is grooming. Right. I believe in everything is grooming. Nobody is born because you groom the player to be something. But you see, I sometimes I still talk to a lot of my friends. The skill of old players. I still can remember my teammates who have passed away. Ibrahim Aidin, and Wang Chunhua. You know, the skills are. Some even foreigner, they play kang and they can dribble past them. But I never see that type of இப்போ like Azizul all fantastic skill. Azizul. See, Ravindran can take on 3 players on Kinta the Express lah, okay. You see, so why we cannot produce this type of players now, although in the league? But I can see like, you know, Faisal from Selangor, who is in the national team. You know, he scored a fantastic goal against. Recently, Against Asia the one goal against Korea. He beat, and then you know that was a top class. True. Say he's a local player. He's a Malaysian, not a foreigner. Exactly. You know, why can't we produce like him? And then there's another winger from JDT who plays in the national team. They all have abilities. You know, how to get them to work to be that level, and they work very hard. Going down, you see Faisal sometimes defend at the bottom and up in the attack. This is football now. Exactly. பட் ஆக்சுவலி என்னன்னா அதுதான் நம்ம இந்த எபிசோட் செஞ்சதே கோச். நிறையா பார்க்குறோம் நம்மளோட டேலண்ட். ஒரு காலத்தில் இருக்கும்போது பந்துலாட்டு அவ்வளோ ஆள் இருந்தாங்க. இப்போது நீங்களாம் இருக்கும்போது உங்கள் கோச் உங்கள் டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் உருவாக்குனீங்க. பட் இப்போ ஹார்ட்லி சி எனி இந்தியன் பிளேயர், குட் பிளேயர்ஸ்லாம். பிளேயர் நிறைய பேர் விளாட்றாங்க இருக்காங்க, பட் நல்ல பிளேயர் இல்லையே. போய் நேஷ்னல் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டேட்டில் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எப்படியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரத்தில் ஒரு பையன் ஓடிக்கிட்டு இருப்பான், தமிழ் பையன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாச்சு. ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இல்லை, நம்ம ஆளுங்களை வந்து எடுக்கக்கூடாதுன்னு செய்கிறாங்களா? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா ஜாதிகளும் சீனாங்க பந்து விளையாட விட்டுட்டாங்க. தே கான்சென்ட்ரேட் ஆன் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். ஆமாம், அவன் சீனா ஒருத்தர் விளாண்டாலும் நல்லா விளாடுவான் அவன். ஈஸி. பட் ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக்காக ஒரு லீடர்ஷிப் வச்சு டெவலப் பண்ணுறது டேலண்ட், ஒரு 10, 15, 20 டேலண்ட் எடுத்துகிட்டு உருவாக்கணும்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இங்கே they can be star players. They can be better than many others. அந்த மாதிரி. ஸோ நம்ம இதில் யாரும் அந்த லீட் எடுக்கலன்னு சொல்கிறீங்கன்னோ? அப்படி தான் நம்ம ஒரு முயற்சி எடுக்கல இந்த கிளப். ஆனால் பிகாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கூடனாலேயே கோச், வாட் யூ திங்க்?
Yeah, I mean, a lot of engagement, the money, expenses, அதுக்கு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அன்னைக்கு ஒரு 3 weeks back on the 25th last month, I invited me to Batukaja. There's a football carnival from age group from 7 to 17 வரைக்கும். இது ஒரு 3 கேட்டகரியில் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் நிறையா இருந்தாங்க. சம் மலாய் பிளேயர்களும் இருந்தாங்க. ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேயருங்க நல்ல டேலண்ட் இருக்குது. விஷயம் அவன் 2-3 பேரை வெட்டுறான். அவன் வந்து 10 பேரை வெட்ட பார்க்குறான். நீ லூஸ் தப்போ நீ 2-3 பேரை வெட்டினா இன் அ ரியல் மேட்ச் தட் இஸ் கிரேட் ஆல்ரெடி. பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் இந்த ட்ரைனிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்மால் குரூப்பில் அப்போ பீப்புள் அனலைசிங் இவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த ரைட் பீப்புள் இல்லை. பீப்புள் இல்லை. அவனுக்கே தெரியாது, அவங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியாது இவனுக்கு இந்த டேலண்ட் கேன் கோ ஆப்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல சங்கங்கள் வந்து எப்படி கூப்பிட்டு முன்னுக்கு வரணும், ஃபீட்பேக் அண்ட் தென் சம் ஃபண்டிங். இது இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு காசு சப்பாத்து கூட இருக்காது. ஆமாம். இப்போ கேஐ கேம் விளாண்டுச்சுன்னா அங்கே இந்த பிஸ்னஸ் மேனுங்கள்லாம் காசு கொடுத்து காசு சப்பாத்து வாங்கி கொடுப்பாங்க, தண்ணியை கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை பாருங்க கம்யூனிட்டி. ஆனால் நம்ம இந்தியன் ஃபார்மர் பிளேயர்ஸ் டு தே கைண்ட் ஆஃப் கெட் டுகெதர் டு ஃபோக்கஸ் ஆன் அந்த மாதிரி சங்கம் ஒருத்தரும் இல்லைங்க. சங்கம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நீங்கள் தான் ஒரு சங்கத்தை உருவாக்கணும். அந்த மாதிரி சங்கங்கள் வந்து ஆக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு சங்கம் இருக்குது. மிக்சர் வந்து இது ஸோ அந்த அளவில் தான் இருக்குது. கோச்சஸும் இல்லை ஒரு சங்கம், ஒரு கோச்சஸ் அசோசியேஷன் இருக்குது. ஓன்லி ஆக்டிவ் கோச்சஸ் தேலாம் மெம்பர் தான். இது இந்த பி லைசன் ஏ லைசன் அதுக்கு மேலே உள்ளது தான். இது அது ஒரு அவங்க அஃபிலியேட் டு எஃப்எம் அஃபிலியேட். இப்போ நான் வந்து அந்த சங்கம் அமைக்க போகும்போது ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட். 94 அமைச்சோம் கோச்சஸ் அசோசியேஷன் ஆஃப் மலேசியான்ட்டு. இது கோயலாம் வாஸ் த பிரசிடென்ட் and I was the vice president, first time organized. To get 94 is it, but I'm still a life member there. கூப்பிட மாட்டாங்க ஏஜிஎம்மோ இதெல்லாம். ஸோ these are the things. பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா they respect you. ஆமாம். Because when I went to World Cup analysis and evaluation of European Coaches Association, I went to Porto to evaluate coaches. And the 94 World Cup evaluation. 94 World Cup evaluation. And 94 later it was held in Portugal, European Coaches Association. Because the most studied the English language. I met all the top coaches, the Italian coaches, the Brazilian 94 World Cup champion coaches. என்ன சொன்னார்னா, நான் வந்து 94 பிரேசில் இந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கலைன்னா நான் திருப்பி அமெரிக்காவிலேருந்து பிரேசிலுக்கு போக முடியாது. The last one they won was 1970, 24 years. See how much pressure. Bobby Robson was the organizer, England coach. Bobby Robson. So we have the opportunity to learn from all the top professional coaches. But what do you suggest now, the way forward in Malaysian football, for example, especially for the Indians? Especially for Indians, as I say, you see, some kind of clubs must come forward in every state to get some funding, get the coaches, get the officials who are really know the game well, like the game well. You see, each state easy to produce 20 players. Right. Quality players, but only the talented coach can produce. Exactly. But do you think உங்களோட அனாலிசிஸில் இப்போ டேலண்டட் கோச் இருக்காங்களா? நான் கோச்னா நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க our focus வந்து எப்படி இந்தியன் பிளேயர்ஸ் உருவாக்குறது தான். You no need to coach even the player. The coaches who got license, who wants to come up, the ex-players that indeed, you also can attend a course and learn. ஆமாம். பட் நீங்கள் தான் சொன்னீங்களே கோச், நான் போய் எப்படி சேர்ந்தோமா
அந்த டெக்னிக்கலிட்டி உங்களுக்கு தெரியாது, அந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. யூ லேர்ன் ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல் கோச். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு ஒரு லைனாக போடுறதுன்னா, இப்போ நம்ம 3 பேரும் ஒரு பயிற்சியாளர்னு வச்சுருங்களேன். நீங்கள் வந்து ஒரு 9 பேர் 11 பேர் நாமினேட் பண்ணுவீங்க, நீங்களும் ஒரு 11 பேர் நாமினேட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் 11. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 11லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையான்னு. ஆமாம். இப்போ நான் வந்து ஒரு 8 பிளேயரு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து கூட ஒரு பிளேயர் 9 இருக்கும், 2 வேறு போடுவீங்க. இது இஸ் ஒப்பீனியன். ஆமாம். இது ஷுவர் வி cannot be the same opinion all 11 correct. இது எப்படி இருக்கும் இந்த இதுக்கு why I am playing him because of like strong. நம்ம எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு யாரை எங்கே எப்போ போடணும்னு நினைப்போம். இப்போ இதில் 1-2 கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து how to develop them, attitude, character, easy. கேரக்டர்னு சொல்லும் போது தான் இப்போ கோச். மாடர்ன் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லிவர்பூல் கேம் பார்த்தோன்னா they don't lose possession. ஆமாம். Keep the ball. They even able to practice keeping the ball in their own half, own third. Say football 3 தடல 3 அப்படிங்க, defending third, middle third, attacking third. You see, so you keep the ball. You see, when you keep the ball, opponent cannot score goal. If there's one Indian player that you think should become coach, யாரா இருக்கலாம்? I cannot say because I've not seen any Indian players. You know, you want to be a coach, now you must have shown interest, you must develop. இப்போ நாங்களாம் காசு இல்லாமையே டெவலப் பண்ணி கோச் ஆனோம். இது பட் அந்த த்ரோ உங்கள் கீழே விளாண்டவங்க வந்து சில பேர் இருந்திருக்கலாம் பாருங்க. இஃப் that person would have developed. I have produced a lot of coaches. Say like for example, I produced about 1,200 coaches in 4 years in Perak. School teachers, you see, because I was a technical director. I organized with every district education department. You get all the schools to send participants. அப்போ சம்டைம் வருவாங்க, எங்கடா ஒரே ஒரு தமிழ் ஸ்கூல் வாத்தியார் தான், முக்கால்வாசி தமிழ் ஸ்கூல் வாத்தியாருங்கெல்லாம் பொம்பளைங்க, பெண்கள், ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கூட வர வேண்டியது தானே. நானே வர மாட்டாங்க. ஈஸி ஃப்ரீயாக இப்போ வந்து 500-600 வெள்ளி கொடுத்து போகிறாங்க அதே கோர்ஸுக்கு போகிறாங்க. நான் ஃப்ரீயாக செஞ்சேன். ஈஸி பிகாஸ் டெக்னிக்கல் டைரக்டர் அண்ட் ஏஎஃப்சி இன்ஸ்ட்ரக்டர். இல்லை, ஒரு மைண்ட் செட் இருக்குது, காசு கொடுத்தா தான் இது வந்து நல்ல பொருள், நல்ல ட்ரைனிங் அப்படின்னு. இலவசமாக இது வந்து சம்திங் ராங், இது வந்து அந்த குவாலிட்டி இல்லை அப்படின்னு. நான் காசு வாங்கலை. நீங்கள் காசு வாங்கியிருக்கணும், அப்போ நிறைய பேர் வந்துருப்பாங்க. ஸோ அப்பயே கேட்பேன், நிறையா வரட்டும்ன்ட்டு, நம்ம ஆளுங்க வந்து பழகுங்க அப்படின்ட்டு. இது அந்த இம்பார்ட்டன்ட் திங், இந்த பயிற்சியாளருக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கணும், முன்னுக்கு போகணுமா கடைசி வரைக்கும் வந்துட்டு. இப்போ வந்து அந்த காலத்தில் எஸ்லாம் பி லைசன்ஸ் இதெல்லாம் காசு ரொம்ப இல்லை. இப்போ யூ டு பே மணி அண்ட் கோ. ஒரு டிப்ளமா வாங்கினாலும் 20,000 காசு. ஆமாம். இது இல்லை, எனக்கு ப்ரோஃப் காசு இப்போ இந்த இப்போ அவர் கோச் சொன்ன மாதிரி என்னது ஒரு ஏக்கம் எடுத்து, ஒரு சங்கம் எடுத்து, அந்த ஸ்போர்ட்ஸ் சங்கம், அந்த ஃபுட்பால் கிளப் எடுத்து இப்போ டேலண்ட் உருவாக்கணும். ஏன்னா அவனுக்கு மோட்டிவ் வந்து நாட் டு வின் மலேசியா கப் whatever, ஜஸ்ட் as a feeder பிளேயர்ஸ் உருவாக்குறதுக்கு. ஃபண்டிங் வந்து வி கேன் யூஸ் மித்ரா அவார்ட். ஏன் இந்தியன்ஸ்க்காக ஒரு ஒன் ஆஃப் தான் இது வந்து ஒரு ஏரியா தானே டு ஃபோக்கஸ் ஸ்போர்ட்ஸ். மித்ரா இப்போ புது தலைவர் வந்திருக்காரு, பிரபாகரன் வந்திருக்காரு. ஐ திங்க் மேபி ஷுட் கன்சிடர். பாருங்க, மித்ரா வந்து ஐ see some programs going on. Mitra with the Ministry of Sports. See, I see them the grassroots development. So it seems they have, if you have a D license, they pay $500 for them to develop. Maybe I don't know how many days they train lah. You see, these are things. You see, நான் என்ன சொல்கிறேன், ஓகே இவ்வளோ சென்டர் இருக்குது நிறையா, இந்த grassroots development center. You must appoint some quality coaches to identify talent. Take the talent away from the grassroots development and train, appoint a better quality coach, pay him a little bit more
by Mitra Yeah. and train them to be a smarter. Yeah. See, அந்த மாதிரி ப்ரோக்ராம். அது நம்ம ஏஜெண்டாவா, இந்தியன் ஏஜெண்டாவா? மித்ரா இட்ஸ் ஆக்சுவலி டு எம்பவர் இந்தியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ திஸ் ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல். அண்ட் இட்ஸ் ப்ரூவன். கோச், நீங்கள் ஐ திங்க் யூ வில் அக்ரி வித் மீ. பந்துலாட்டுனால தப்பான போகிறவங்க பாதியில் போகிறவங்க கூட திருந்தி இன்றைக்கி டிசிப்ளினாக வாழ்கிறவங்க இருக்கா நிறைய பேர். நீங்களும் உங்கள் அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம இப்போலாம். ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு இப்போ போயிட்டு என்ன செஞ்சால் சமுதாயம் மாறும்னு தேடுறதோட இருக்கிறத வந்து நம்ம எம்பவர் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ மித்ரா ஐ திங்க் ஷுட் டேக் பிரபாகரன் மேபி ஷுட் கன்சிடர் திஸ் அண்ட் இதை ஆய்வு பண்ணி சீரியஸாக எப்படி இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஏன்னா கோச்லாம் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு ஆலோசனை கேட்டால் நிச்சயமாக சொல்கிறதுக்கு வேல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. என்னை அழைத்திருந்தாங்க மீஃபா பியாண்ட் பினாங்கு. ஆமாம். ஸோ ஒரு about 1,000 over students எல்லாம், very age group, girls and all. I saw the competition is in. Talent இருக்கு. Every sector பார்த்தீங்கன்னா டேலண்ட் இருக்குது. என்னோட என்ன சஜஷன்னா, யூ ஹேவ் டேலண்ட் வந்து த டேலண்டட் ஒன் வந்து நான் டேலண்ட் விளையாண்டுக்கிட்டு இருந்தால் அப்படியே தான் இருப்பாங்க. ஆமாம், அது க்ரூம் பண்ணோன்னு அந்த டேலண்ட் எடுத்து ஹையர் டேலண்டோட விளையாடுனா அண்ட் டெவலப் them and expect them to be professional, teach them language, teach them how to be professional. என்ன செய்யணும், some video game இதெல்லாம் போட்டு பார்த்து யூரோப்பில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 12 வயசு 13 வயசு பையனுங்க எப்படி விளையாடுறாங்கலாம் போட்டு பார்த்துட்டு go to the field and train like that. I'm going to train you. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் வந்து டிவியை காமிச்சிட்டு இந்த this is what we are going to do, go to the field. Then we work the same thing like that, right, practically. ரொம்ப பேர் வந்து வாயில் பேசுவாங்க, அதை டிரான்ஸ்ஃபார்மும் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் பார்க்குறேன் கோச். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கிளப் திறக்கிறாங்க, அஃபிலியேட்டட் கிளப் வித் ஆல் திஸ் யூரோப்பியன் ஃபுட்பால் கிளப்ஸ் அண்ட் ஸோ ஆன். நிறைய இந்தியர்களை போடுறாங்க பிள்ளைங்களை பந்துலாட்டில் வரணும் வச்சு. ஐ பிலீவ் அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த இனிஷியேட்டிவ் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு தெரியல. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த கிளப் விளாட்றாங்க, தே ப்ளே லீக், தே வின், ஓகே, தே ஹாப்பி. மலேசியாவில் வந்து ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் இஸ் எவ்ரிபடி now thinking can make money, they want to go get into professional this thing. இப்போ யூரோப் மாதிரி, ஆமாம், யூரோப் இஸ் த பிக்கஸ்ட் மணி, பிக்கஸ்ட் மணி. அதால் சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்குள்ளே இடத்துக்குள்ளே நல்ல சிஸ்டமேட்டிக்லாம் டேலண்ட் அது இதுன்னு ரொம்ப பேர் இருக்காங்க. இது ஆமாம், அவங்க வந்து they are all very high grade on their quality of teaching. Is it what they want to give? Is it அதே மாதிரி to develop somebody to be somebody professional. This is very important. இப்போ நான் வந்து வரும்போது பேசிக்கிட்டே இருந்தேன். பிரேசில், we talk about Brazil. It's a poor country. Brazil வந்து ஒரு poor country. I went to Brazil for the beach world football tournament. I took a Malaysian team given chance to meet the coach and event. I took some players. We didn't do well because we never played beach football. அப்போ கோப்பக்கபானா பீச்லேருந்து விண்டோவை திறந்துட்டு பார்க்குறேன், ராத்திரி 2 AM அந்த ஸ்ட்ரீட் லைன்லேயும் இந்த சேண்டில் பீச்சில் சில்ட்ரன் were playing football everywhere. All poverty, parents who dance and care for the children. They were அந்த மாதிரி மணலில் பந்து கீரி காணா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஸ்பெண்டிங் their time now. Then I told my friends, hey, these are the world future stars. Yeah. True. That's what we are lacking, I think. And the passionate of sports and motivation. மிந்தி வந்து ப்ரோஃப் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு லேட்டாக வந்து அடிப்பாங்க. இப்போ வந்து வீட்டு விட்டு வெளியே போகணுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. வெளியே போய் விளாடுங்கடான்னு எல்லாம் அந்த ஃபோனை வச்சு உட்காந்துக்கிட்டு அந்த என்டையர் இதே மாறி இருந்த மாதிரி இருக்குது. அதான் நியூ கான்செப்ட். A poverty nation can produce world stars and multi-millionaire. You see Argentina and Brazil, the players are now mostly playing in EPL. ஆமா, every team got. No, maybe நீங்க சொன்ன மாதிரி மிந்தி
one home, one grad. Maybe one home, one sport also must be created. Yeah. Do you think that we should come up with that Yeah, policy? you see, sports, individual sports and team sports are the two things. You see. So what the child likes, you see, what the child likes, you see. But at the same time, they must excel in education also. Yeah. Because the intelligence comes from education. You see. It is now time management. You see. Because you see the educated parents, they always can manage their thing. See the people like Indian husband and wife working, don't care for the children. So they, that they fail. Exactly. So we would like them to spend time with their children. நான் வந்து ஒரு ரோட்டரி கிளப்பில் இருக்கும்போது I was invited to give a speech to about football in Tamil school. தமிழ் ஸ்கூலில் அப்போ நான் சொன்னேன் அந்த டீச்சர்கிட்ட எத்தனை பிள்ளைங்க வருதுன்னு. ஒரு 40-50 பிள்ளைங்க வருங்க கோச். நாங்கள் 40-50 பிள்ளைங்கன்னா எனக்கு 40 பேரண்ட்ஸுக்கு பின்னால் உட்காந்துருக்கணும். ஆமாம் ஆமாம். ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷனலாக எப்படி முன்னுக்கு வரணும்னு பற்றி பேச போகிறேன். ரைட். இந்த பிள்ளைங்களுக்கு வந்து மைண்ட் செட் இருக்காது. தே ஆர் வெரி யங். 12 வயசுக்குள்ள இங்கே வாங்கி இங்கே விட்டுருவாங்க. இது ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க பின்னால் இருந்து கேட்டால் அவங்க சாயில் நான் கோச்சாக இருந்தால் 1 மணி நேரம் தான் என்கிட்ட இருப்பாங்க. மற்ற டைம்லாம் அப்பா அம்மா கூட தான் இருப்பாங்க. அவங்க தான் உங்களை முன்னுக்கு கொண்டு வரும் வாய்ப்பு. எக்ஸாக்ட்லி. இது ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி பார்க்குறேன் 4 பேரண்ட்ஸ். அப்போ என்ன தான் செய்கிறது இது? ஸோ அவங்க அக்கறை கொடுக்கணும் பாருங்க, சொந்த அக்கறை. ஆனால் கோச், நீங்கள் இப்போ சொல்கிற இந்த டெவலப்மெண்ட்டுக்கு இந்த சங்கம் இருந்து ஒரு முயற்சி எடுத்து பிளேயர்ஸ் உருவாக்குறோம். பட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா இடத்துலையும் கேட்டிங்கன்னா, சார் நம்ம ஜாதிக்கு நம்ம இனத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க. நல்லா விளாட்றான் அந்த பையன், அவனுக்கு பாருங்கள் செலெக்ஷனில் வந்து நம்ம ஆளுங்களை நவுத்தி வச்சுட்டானுங்க, அவனுங்காலே போட்டுக்கிட்டானுங்க. இது வந்து பொதுவாக சொல்கிறது, நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? உண்மையில் அது நடக்குதா? இல்லை, அதெல்லாம் ஐம் வெரி க்யூரியஸ் வந்து. பிகாஸ் போராடலாம் நம்மளுக்கு இன்னும் உண்மையில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிற மாதிரி தோணுது. பட் உண்மையில் நடக்குதா ஃபுட்பாலில் எஸ்பெஷலி? இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் வந்து ஃபுட்பாலில் நான் நம்பல இருக்கணும். பிகாஸ் எவ்ரி கோச், ஒரு பயிற்சியாளர் இருந்து அவர் டீம் ஜெயிக்கணும், நல்ல பிளேயர் இருந்தால் வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பாரு. நான் 2-3 நல்ல பிளேயரை வெளியே வச்சுட்டு டீம் தோத்துச்சுன்னா. ஆனால் கோச், நீங்கள் சொல்கிறது மாதிரி சொன்னீங்களே, இந்த மேனேஜர் இன்டர்ஃபியரன்ஸ், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ், இது உண்டு. ஃபேவரட்டிசம் அந்த காலத்தில் வந்து அமைச்சர்து நமக்கு தெரியும், அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு போட்டால் சில பேருக்கு பிடிக்காது பொலிட்டிக்கலி. இது அதால் என்னென்னா இது நம்ம வந்து வாய்ப்பு கொடுப்போம். இது அதால் தான் சொல்கிறது வந்து ஒரு பயிற்சியாளருக்கு வந்து கண்டிப்பான மதிப்பு கொடுக்கணும். ஆமாம், இது பவர் கொடுக்கணும். இது பவர் கொடுக்கணும். அந்த மாதிரி எந்த கோச்சுக்கு வந்து டீம் தோக்கணும்னு பிளேயர் போட போகிறோம். ஆமாம், வெற்றி அடையணும்னு தான் போவோம். இது சம்டைம் இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் உண்டு. இது நான் இப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு இந்தியர், இப்போ ஒரு 5 இந்தியனை போட்டு விளாண்டா அந்தாண்ட வெளியே சத்தம் போடுவானுங்க. ஒரு வெள்ளைக்காரன் 5 இந்தியனை போட்டு விளாண்டான்னு சத்தம் போட மாட்டானுங்க. அப்போ அது ரேசிசம் தானே கோச்? அது வந்து ஒரு ஸ்டைலாக போச்சு பொலிட்டிக்கலி நம்ம நாட்டு. அது நம்ம ஸ்டைல்னோ ரேசிசம் தானே. அது பேக் டு யோர் ரேஸ். திருப்பி அதுதானே வந்து இட்ஸ் நாட் அபவுட் டேலண்ட். இது அதே டைமில் ஒரு மலாய்க்காரன் கோச்சு வந்து ஒரு 5 தமிழனை போட்டு விளாண்டா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அது வந்து we are not bothered actually as a coach. I'm not bothered, but it hurts la. It hurts la. நாடில் எல்லாத்துக்கும் அந்த வழி இருக்குது நம்மளுக்கு. இன்னொரு கேள்வி ப்ராஃப், நீங்கள் சிங்கப்பூரில் வந்து 2002 பெஸ்ட் கோச் அவார்டு வாங்கினீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மலேசியா டீம் கோச் பண்ணதும் சிங்கப்பூரில் போய் நீங்கள் அந்த லீக்கில் போய் இன்வால்வ் பண்ணதும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, ஓகே, I was in 2001 I was in Tajikistan. 2001. And 1 year after that in Singapore? No, I was there 2000 and 2001. Then Perak, they didn't do well in the league. They had a foreign coach, Gang, who didn't have a work permit.
ஸோ எங்கள் வீட்டு சுல்தான், எங்கள் ஊர் சுல்தான் வந்து நம்ம ஊர் சுல்தான். நம்ம ஊர் சுல்தான் மூணு பேரும் பேரா தானே. ஸோ அவர் வந்து எஃபெக்ட் சொல்லிட்டு கால் பேக் கரத்து. அப்போ ஐ வாஸ் இன் துஷான்பே, Tajikistan. So call with the effect that they want you to go back to Malaysia. Then they go say they want me to coach the Malaysia Cup team. So the league was number 8. So I came back. We coached the Malaysia Cup team. Malaysia Cup final team போனுச்சு. Team போனுச்சு Malaysia Cup final. We lost to Terengganu 2-1 in the final. So I told the manager, politician, okay, you want me because you asked me to come back from Malaysia Cup. I'm here now. You want me? You tell me within. I give you 2 weeks. Tell me. Or you don't want me? Tell me. You see? I just came here not for you. I just came because the royalty. Tuanku asked me to come back. So, அப்படின்னு 2 வாரம் சொல்லி பார்த்தேன். Because at the same time Singapore were calling me on the club. This is maybe politically a person who took the team to cup final, you don't want to nominate something. When in the league you are number 8. Is it? So 3 weeks the manager never contacted me. So I told the Singapore, they flew down to Ipoh to sign me. பாருங்க. The owner, the president of the club is the horse owner. Horse owner. And that week was a Ipoh race. So he was there. So they signed me. Then I had an audience with Tonku saying, why don't you see me earlier? Tonku, I say, I spoke to the manager. I gave him 3 weeks. He's not bothered to answer me. ஸோ பட் இன்னும் நல்ல முடிவு தான் அது. நீங்கள் போய் பெஸ்ட் கோச் கிடச்சி உங்களுக்கு. அப்போ I took it was a bottom team. I took them to the 3rd placing. So in a live telecast, this thing. Yeah, I saw the video. Coach of the year award, I was nominated, and you gave a very good speech. Very valuable speech. Not only nationally but internationally renowned. Even you have coached Sri Lanka national team as well. So the first Malaysian coach to train foreign team lah. So it was a good. I always take challenges in my life actually. So I go because then I went to Sri Lanka. Because Sri Lanka football is not at the highest level. You see, it is the South region, South Asia. You see, Pakistan, India, Sri Lanka, Bangladesh, Maldives, and all these things. Nepal as well. You see, but we are okay because I was training them. Only the Indian Muslims play football in Sri Lanka. The Sinhalese play cricket. You see, and we don't have connection with Jaffna. They're the Tamils. That time we cannot go also. For the war time, during the war conflict. Tigers and all these things. So, but the Indian Muslims play good football. Indian Muslims good in Sri football, Lanka. but not very high level. I even took 2 players from Sri Lanka to come and play in my club in Singapore. Singapore விளாண்டாங்களா? ஓகே கோச், நினைக்கிறேன் ப்ராஃப் இதான் நம்ம செஞ்ச பாட்காஸ்ட்லேயே கோச் ரொம்ப லென்த்தியான ஒரு டிஸ்கஷன். பிகாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அண்ட் வி நோ யூ பர்சனலி, அண்ட் நீங்கள் வந்து ஒரு லெஜண்ட், ஃபுட்பால் லெஜண்ட். ஸோ ஐ பிலீவ் நாட்டில் இருக்க எல்லா இந்தியர்களும் they really appreciate your contribution to the community and to the sports. அதை சொல்லி நன்றி இங்கே வந்ததுக்கு கூப்பிட்டோன்னே. சொல்லலாம்ல. I hope those who are watching this video and all, நம்ம இந்தியர்களில் ஒரு டிசிப்ளினாக பிளேயருங்க முன்னுக்கு வர முடியும்னா வரலாம், கண்டிப்பாக வரலாம். யாருக்குமே அந்த சொந்த டிசிப்ளின் ஆல்வேஸ் இந்த லேர்னிங் ப்ராசஸில் இருக்கணும். அப்படி ஒரு நல்ல பிளேயராக வரலாம். அதுக்கு பிறகு வந்து ஒரு பயிற்சியாளராக ஆகலாம், ஒரு ரெஃப்ரியாகவும் ஆகலாம், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் ஆகலாம் ஸ்போர்ட்ஸில். பிகாஸ் ஸ்போர்ட் இஸ் அ பிக் ஸ்கோப் ஆக்சுவலி. பர்டிகுலர்லி ஃபுட்பால் வந்து இஸ் அ பிக் ஸ்கோப். ஸோ அதால் முன்னுக்கு வர எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கிறேன்.
நன்றி நன்றி. ரொம்ப நன்றி கோச் வந்ததுக்கு. இட்ஸ் an honor to have you as with us today actually. Yeah, I guess. Yeah. Thank you. கேட்குறவங்களுக்கு ஆல் டு அவர் வியூவர்ஸ், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆள் ஃபுட்பால் கேம்ஸில் சொக்கரில். ஸோ அதனால் நிச்சயமாக அவரோட கான்ட்ரிபியூஷன் டு த கம்யூனிட்டி டு த ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மலாம் வர வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அவருக்கு ஆல்வேஸ் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் அவர் கான்ட்ரிபியூஷன். ஹி ஹஸ் sacrificed a lot time with family, you know, for the game, for the இந்த சமுதாயத்துக்காக, இந்த நாட்டுக்காக நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வேலையில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பந்துலாட்டு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது. நம்ம இன்னைக்கு கூப்பிட்ட காரணமே வந்து எதிர்காலம் இருக்கா இல்லையான்னு கேட்குறதுக்கு. ஸோ புதுசாக ஈடுபடுறவங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே சமயத்தில் இது ஒரு சமுதாயமாக சேர்ந்து டெவலப் பண்ணணும். தட்ஸ் வை வி சஜஸ்டட் மித்ரா டு லுக் இன் டு இட். ஏன்னா இது மித்ரா செய்ய முடியும். ஏன்னா நம்மளுக்கு அங்கே ஃபண்டிங் இருக்குது. நிச்சயமாக நல்ல இப்போ கோச் மாதிரி உள்ள ஆளுங்க வந்து அது முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா, நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்டில் மறுபடியும் மலேசியா டீமில் ஒரு 5 தமிழ் இந்தியர்கள் விளாடுறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குன்னு நம்பிக்கிறேன். நன்றி. மறுபடியும் சானாசினி பாட்காஸ்ட்டை வந்து லைக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள். அதே சமயத்தில் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வரக்கூடிய எபிசோடில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.